எனக்கு முன்னாலே மிக சிறப்பாக பேசிய இல்லை எதிர்காலத்துக்காக எழுதிய பேசினாங்களா எழுதினாங்களா? பேச்சையே எழுதிட்டாங்க. காற்றில் எழுதுவது ஒலி. இவங்க ஏதோ எழுதியிருக்கிறாங்க. அவங்க பேரை வந்து இப்போ இந்த எழுத்தாளர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டு. இந்த அம்மா இப்போ கவிதா ஜவஹர் எழுத போகும்போது கரிசல்காரி அப்படியெல்லாம் பேர் வச்சா தான் வாசிப்பாங்களாம். நானும் என்னென்னமோ மாப்பசான்ல இருந்து மேக்சிம் கார்கி ஏதாவது எடுத்து சொல்லுவாங்கன்னு பார்த்தா கடைசியில் மீம்ஸ் எழுதினவங்க கோழி என்ன சொன்னது, முட்டை என்ன சொன்னது, இதாவது பரவாயில்ல. அவங்க நண்பர் ஒருத்தர் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சாங்களாம். அந்த எழுத்த மாபெரும் எழுத்துட்டாங்க. இருக்கிற எழுத்தாளர்கள்லாம் பாவமியா, இவ்வளவு கடையை போட்டு உட்கார்ந்துருக்கு, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டது, இதெல்லாம் எழுத்துன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் வந்திருக்குன்னா இதாவது பரவாயில்லைங்க. இத்தனை கேமரால எடுத்துக்கிட்டு இருக்க. பிரளய காலத்துல சிவபெருமான் திருவாசகத்தை ஜெராக்ஸ் எடுத்தாராம். நீங்களும் கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கீங்க. அப்பவே ஜெராக்ஸ் கம்பெனி வந்துருச்சா? அதான் பாத்தீங்களா பேச்சாளனுக்கு இருக்கிற ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? பிரளய காலத்துல ஜெராக்ஸ் எடுத்தான்னு சொன்னாலும் கூட்டம் கேட்டு கை தட்டும். இதையே நீங்க எழுதி வச்சீங்கன்னு வைங்க, எடிட்டர் கூப்பிடுவாரு, எப்பயா ஜெராக்ஸ் எடுத்தா ப்ரூஃப் கரெக்ஷன்ல போடு, அதை தூக்கு. எழுத்துக்கு எடிட்டிங் உண்டு. இல்ல இம்பட்டு நாள் வச்சிருந்தா அது போற கசங்கி போகுமே. அவங்க சொல்றது ஏதாவது நடைமுறையில இருக்கா? எழுத்துக்கு திருப்பி திருப்பி எழுதலாம். நீங்க எழுதுனதை எடிட் பண்ணலாம், காலம் கடந்து வெளியிடலாம். எத்தனையோ பேர் தங்களது சுய சரிதையை தங்கள் காலம் முடிந்த பிறகு வெளியிட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். நடந்ததா இல்லையா? ஆனா பேச்சால அப்பவே பேசணும். இப்ப நான் இப்ப இவங்க 3 பேரையே கேட்கிறேங்க. அவர் சுவிட்சர்லாந்து, அவர் இங்கிருந்து யாரு தொந்தரவு வேணாம்னு ஹாலிடேக்கு சுவிட்சர்லாந்து போயிருக்கிறார். அங்க மலை உச்சியில போகும்போது ஒரு ஆள் கீழே இருந்து கூப்பிட்டு, சார் 6ஆம் திணை, நல்ல வேளை அந்த இடத்துல திணை பொங்கல் வச்சு கொடுக்காம இருந்தா. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேங்க, எப்படி இவரை தெரிந்தது அடையாளம் சொல்லுங்க பாப்போம். அவ்வளவு உயரத்துல பனியில எல்லாம் தலைக்குள்ள எல்லாம் அவர் போட்டிருந்திருப்பாரு. எப்படி தெரிந்தது? சன் தொலைக்காட்சியில கல்யாண மாலையில தொடர்ந்து பேசினதுனாலதான் இவர் தான். உங்க 3 பேர்கிட்டயுமே கேட்கிறேன், இவ்வளவு பெரிய கூட்டம் பாருங்க, தரையில உட்கார்ந்து இருக்காங்க சார். இந்த இடத்துல நான் சொல்றது தப்புன்னு தயவுசெய்து மன்னிச்சுக்கங்க. இவ்வளவு புழுதி இந்த மாதிரி இருக்கிற இடத்துல இவ்வளவு மக்கள் வந்து தரையில உட்கார்ந்து இருக்காங்கன்னா ஆளுக்கு ஒரு புஷத்தை கொடுத்துருங்க. அவ்வளவுதான். இந்த கூட்டத்தை கலைச்சி விட பாக்குறீங்களா சாமி? நான் பேசணுமையா? ஒண்ணுமில்ல, ஆளுக்கு கையில ஒரு புஷத்தை கொடுத்து ஒரு மணி நேரம் படிங்க. காப்பி டீ எல்லாம் தர்றோம், முடிஞ்சா பஜ்ஜி தர்றோம். சொன்ன கூட்டம் என்ன ஆகும்? இதெல்லாம் ஐயா வராரு, பெருமைக்குரிய பப்பாசியினுடைய சிறந்த பெண் எழுத்தாளர் விருது வாங்கிய பாரதி பாஸ்கர் வர்றாங்க, மற்றும் நம் உறவினர் எல்லாம் வர்றதுனால கூட்டம் எதையும் எதிர்பார்க்காம தரையில உட்கார்ந்து இருக்குன்னா, ஏன் மேடம் நீங்க 3 பேர் அல்லது நீங்க 2 பேர் அவங்களும் சேர்ந்து நீங்கள் பேச நினைத்ததை எல்லாம் பேப்பரில் எழுதி நம்ம கவிதா பப்ளிகேஷன்ஸ்ல கொடுத்து பிரிண்ட் பண்ணி இருக்கிறவங்களுக்கு ஆளுக்கு ஒரு காப்பி கொடுத்துட்டு உம்முன்னு இருக்கலாமே. எதற்கு எனக்கு பிறகு வந்து பேச வேண்டும்? இன்று நான் பேச நினைப்பதை எல்லாம் எழுதி தந்து விட்டேன். அதுதான் அடுத்த தலைமுறைக்கு. என்ன கதை விடுறீங்க? உங்களுக்கு வாய்ஸ் மாடுலேஷன் வேணும், குரல் ஏற்ற இறக்கம் வேண்டும், திடீரென்று கூட்டத்தை மகிழ்விக்க வேண்டும். பேச்சிலே என்டர்டைன்மெண்ட் வேல்யூ இருக்கிறது. அதனால் தான் இத்தனை கூட்டம் எங்கெங்கெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறது. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? பேச்சாளர்னா சாதாரணமா அதுல ஒரு சொல்றாரு, காதலும் காதலியும் அமர்ந்திருக்கும் போது இடையில் மௌனம் வேணுமா? சுவிட்சர்லாந்துல அப்படித்தான் காதலிப்பாங்க போது. 2 பேரும் எவ்வளவு நேரம் சார் மௌனமா இருப்பாங்க? என்ன உக்ரைனும் ரஷ்யாவும் நடத்துற பேச்சுவார்த்தை அது? ஒரே ஒரு விஷயம் டாக்டர் சார், உங்களுக்கு தெரியாதது இல்ல, காதலனும் காதலியும் எதுக்காக தவம் எடுப்பான்? ஒரு வார்த்தை பேசு, ஒரே ஒரு வார்த்தை, ஒண்ணுமே சொல்லலாம் சொல்லு.
இதெல்லாம் காதலிச்சிருந்தா அந்த தெரியும். காலத்துல ஒரு பாட்டே உண்டியா ஒரு வார்த்தை சொல்லம்மா. இப்ப என்னென்னவோ ஆயிடுச்சு அது. அப்படின்னா உண்மை என்ன, இந்த காலத்துல பேச்சுக்கு இருக்கிற வேல்யூ, மரியாதை, இந்த காலத்துல இல்ல எல்லா காலத்திலையும். அறிஞர் அண்ணாவின் பேச்சு அந்த காலத்துல தியேட்டர்களை படம் ஓட்டுவதை நிறுத்திவிட்டு அவர் பேச்சை கேட்பதற்கு கட்டணம் கொடுத்து போனார்கள். டாக்டர் கலைஞர் அவர்கள் எழுதாததா, நெஞ்சுக்கு நீதியிலிருந்து அவர் எழுதாததா? ஆனால் மேடையில் வந்து என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் என்ற ஒரு வரிக்காக காத்திருந்தாங்க கூட்டம். அப்படின்னா பேச்சுக்கு எல்லாம் இருக்கு சார். அந்த குரல், அதனுடைய ஆகர்ஷணம், அது சக்தி எவ்வளவு பெருசு. அது சாதாரணமா சொன்னா முட்டையை பத்தி சொன்னா அது எல்லாத்த விட பயங்கரம். நம்ம பேச்சு உலக இளவரசி டைனமோ கண்டுபிடித்தவர் என்ன செய்தார் தெரியுமா? ஏன் உலகத்துல என்னென்னத்தையோ கண்டுபிடிச்சிருக்காயா, இப்பதான் இவங்க டைனமோவுக்கே வந்திருக்காங்க. நல்ல வேலை டைனோசர் டைனமோ. ஒரு சின்ன கவிதை சொன்னாங்க, விஷம் பாய்ச்சும் பாம்பு கூட உணவு தருகிறது பாம்பாட்டிக்கு. இது இப்ப வந்த புது கவிதை, அமுத பாரதி எழுதியது. சொல்லி முடிச்ச உடனே இதற்கு விளக்கமும் சொன்னாங்க. சொன்னாங்களா இல்லையா? இது பாம்பாட்டியை பற்றியதல்ல, பாம்பை பற்றியதும் அல்ல. சோறு போட்ட அப்பா அம்மாவுக்கு நீ பிள்ளைகள் சோறு போடாம அவங்கள முதியோர் இல்லத்துக்கு அனுப்புற என்ற ஒரு படிமம் உள்ளே இருக்கிறது. அதானுங்கம்மா சொன்னீங்க. அப்படின்னா ஒரு புது கவிதைக்கே உரை போட வேண்டி இருக்கே. எங்க நிலைமையை யோசிங்க. இதுதான். அப்புறம் இது திரும்ப திரும்பி ஒரு கேள்வி கேட்டாங்க, ஆண்டனி உங்களிடம் வந்து பேசினாரா, வள்ளுவர் உங்களிடம் வந்து பேசினாரா? சார் பேச்சு தான் எழுத்தாக பதிவானது. முதல்ல நீங்களே சொன்னீங்க இல்லையா, முதல்ல மனுஷன் என்ன சொல்லியிருப்பான்? ஒலி எழுப்பி இருப்பான். ஒலி பிறகு மொழியானது, மொழி பேச்சு வடிவில் வந்தது, பிறகுதான் எழுதப்பட்டது. எது முந்தி வந்தது அதானங்க நிக்கும். இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி வச்சுக்கிட்டு நாங்க எழுதி தருகிறோம் அப்படின்னா என்ன? ஐயா நீங்க வேற தீர்ப்பை எழுதி கொடுத்துறாதீங்க. மகாத்மா காந்தியை பத்தி ரொம்ப நல்லா சொன்னாங்க நம்ம கவிதா ஜவஹர். அவர் உடைகளை மாற்றினார், அரை ஆடைக்கு மாறினார். அதுக்கு பின்னாடி இருந்தது ஒன்னே ஒண்ணுதான். மதுரையில 1921 அவர் மதுரை மெஜிரா காலேஜ்னு இருக்கு, மதுரை கல்லூரி, அந்த வளாகத்துல பேசுகிறார். பெருங்கூட்டம். அன்றைய சூழல்ல 55,000 பேர் வந்திருந்தாங்க. இது ரெக்கார்ட். அன்றைக்கு பேசும்போது சொல்கிறார், அந்நிய துணிகளை பகிஷ்காரம் செய்வோம், கதர் ஆடை உடுத்துவோம், இந்தியாவில் நெய்யப்பட்டதையே தான் நாம் உடுத்துவோம். இந்த இந்தியாவில் நெய்வது, இந்தியாவில் செய்வதுன்றது அன்னைக்கே தொடங்கிடுச்சு. 50-100 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் பேசிவிட்டு இறங்கி வருகிறார். அப்போது காந்திஜி அணிந்திருந்தது வடநாட்டுக்காரர்கள் உடுத்துகிற உடை, மேல ஒரு தலப்பாக எல்லாம் இருந்தது. அவர் வரும்போது வழியில் ஒருவன் கேட்டான் ஒரு கேள்வி. கூட்டத்தில் இருந்த ஒருவர் கேட்டார், பாபுஜி நீங்கள் சொன்னீர்கள் எல்லாரும் அந்நிய துணிகளை பகிஷ்காரம் செய்ய வேண்டும், இந்திய துணிகளை உடுத்த வேண்டும் என்று. இந்தியாவில் இருக்கிற இத்தனை ஜனத்தொகைக்கும் தேவையான துணி இந்தியாவில் நெய்யப்படுகிறதா? முதல் கேள்வி. நெய்யப்பட்டிருந்தால் உங்களை போலவே உடை உடுத்துவதற்கு இந்தியாவில் இருக்கிற ஏழைக்கு காசு பணம் இருக்கிறதான்னு கேட்டார். இந்த கேள்வியை காந்தியிடம் நேரடியாக ஒருவன் கேட்டான். அந்த இரவு முழுக்க அவர் விழித்திருந்தார், இரவு முழுக்க யோசித்தார். ஒரு சாமானியன் கேட்ட கேள்வி, ஒரு பேச்சு அவரை மாற்றியது. அப்போது யோசித்தார், ஏழை உடுத்துவது போல் இனிமேல் நான் உடுத்துவேன் என்று அரையாடைக்கு மாறினார். ஒரு கேள்வியில் மாறியது. கடையனுக்கு கடைத்தேற்றம் அவரை மாற்றியது, மறுக்கவில்லை. அப்படின்னா அந்த நூலின் பிரதிகளை அவர் அச்சடித்து எல்லாருக்கும் கொடுத்திருக்கலாமே. ஆமா, இன்னமும் பேசுறீங்க, நாங்களும் கேட்கிறோம். 1-2 செய்திகள். பாரதியாரை பத்தி சொன்னாங்க. எழுத்தாளர் ஜெயமோகன் தன் பேச்சுக்களை சொல் முகம் அப்படின்ற ஒரு நூலாக போட்டிருக்கிறார். நீங்க படிச்சு பாருங்க. அதுக்கு முன்னுரையில் எழுதுறார், எழுத்தாளன் சொற்பொழிவாளன் ஆகக்கூடாது என்று எப்போதும் சொல்லி வந்தவர் சுந்தர ராமசாமி. மேடை ஏறவே கூடாது என்று மறுத்தவர் ஆற்றூர் ரவிவர்மா. அவர்கள் இருவரும் மேடை ஏறி பேசும்படி ஆகியிருக்கிறது. நானும் வேறு வழி இல்லாமல் தான் மேடை பேச்சாளனாக மாறினேன். இது ஜெயமோகன் சார் சொன்னது. தமிழ் சூழலில் எழுத்தாளன் எழுதுவதை மட்டும் செய்தால் தன் பணியை முழுமையாக செய்யாதவனாக மாறுகிறான். அப்படின்னா எழுத்தாளர்களே பேச வேண்டும் என்று ஆசைப்படும் போது, ஒரு 10-20 நாள் முன்னாடி ஒரு நூல் அறிமுகம் நடந்தது. ஒரு இலையின் வரலாறு.
சிரில் அலெக்ஸ் என்பவர் மொழிபெயர்த்த ராய் மாக்சமுடைய ஒரு நூல் அது. அந்த நூலை வெளியிட்டு பேசியவர் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்கள், சிறந்த எழுத்தாளர், சிறந்த பேச்சாளர் கூட. நாங்க அப்படி சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. திரும்ப திரும்ப சொல்றாங்க இயேசு சொன்னாருன்னு. இயேசு ஒரு சிறு கூட்டத்தின் முன்னால் பேசிய பேச்சு நற்செய்தியானது. கிருஷ்ணர் தனி ஒருவனிடம் பேசியது கீதையானது. சுதந்திர போராட்ட காலத்துல இந்தியாவில் படித்தவர்களின் எண்ணிக்கை 10% கூட இல்லை. அந்த மக்கள் மத்தியில் சுதந்திர வேட்கையை உருவாக்கியது யார்? உங்கள் எழுத்துக்களா? சுப்பிரமணிய சிவா அவர்கள் பேசினால் சிவம் பேசினால் சவம் எழுந்து நிற்கும்னு சொன்னாங்க. சுப்பிரமணிய சிவாவும் வஉசியும் தூத்துக்குடி கடற்கரையில் விடுதலை வேட்கைக்காக பேசுகிறார்கள். கூட்டத்தில் இருந்து கேட்டவர் ஒரு முடிதிருத்தும் தொழிலாளி. அடுத்த நாள் ஒரு வக்கீலுக்கு முடிதிருத்த போகிறார். பாதி வேலை நடந்து கொண்டிருக்கும் போது அந்த வக்கீல் ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாக பேசுகிறார், சுதேசிக்காரர்களை கேவலமாக பேசுகிறார். அந்த மனிதர் பாதியில் முடிதிருத்துவதை நிறுத்திவிட்டு எழுந்து போய்விட்டார் என்பது வரலாறு. மீதியை சரி செய்வதற்கு தூத்துக்குடியில் எவரும் ஒத்துக்கொள்ளவில்லை. அந்த வக்கீல் திருநெல்வேலிக்கு போனார் என்பது நான் படித்த குறிப்பு. சினிமாவிலேயும் வந்திருக்கு. அப்படின்னா படிக்காத மனிதனுக்குள்ளே சுதந்திர கனலை மூட்டியது யார்? எழுத்தாளர்கள் சொல்றீங்க. ஒண்ணு, இது காதலை பத்தி சொல்றாங்க சார். தொடர்ந்து ஒரு காதலி முகத்தை 5 நிமிஷம் பார்க்க முடியுமா சார்? கல்யாணம் கட்டுறது வரைக்கும் பார்க்கலாம்யா. இல்ல இல்ல, அப்பவுமே பார்த்துக்கிட்டு இருந்து சைட்ல திரும்புவா. அப்புறம் அந்த மாதிரி என்ன அங்க பாக்குறேன்னா படுக்கிறீங்க திரும்பிடுவான். தொடர்ந்து 5 நிமிஷம். ஆனா இவ்வளவு பெரிய கூட்டம் 1 மணி நேரம் ஒரு மேடையை பார்க்குது. என்னைய அந்த மேடையில நீங்க வச்சிருக்கீங்க? அதானே பாக்குற ஆளுக மாதிரியா இருக்கு. உங்ககிட்ட எல்லார்ட்டையும் கேட்கிறேன், ஆசிரியன் என்பவன் பேச தெரிந்தவன். வகுப்பறையில எல்லார் கையிலும் பாட நூல் இருக்கிறது, அது எழுத்து. அப்புறம் எதுக்காக வாத்தியார்? எதுக்காக ஆசிரியன்? இந்த எழுத்து தான் ஜெயிக்கும் என்றால் எல்லார் கையிலும் கொடுத்து விட்டு வீட்டிலே இருங்கடா, எப்படி போகிறான்னு விட்டுற வேண்டியதானே? அப்படிதான் சொல்றாங்க பயில்கள். ஒரு பேச தெரிந்த ஆசிரியனால் தான் அந்த எழுத்தில் மறைந்திருக்கிற மறைபொருளை கொண்டு வர முடியும். ஜெய கிருஷ்ணமூர்த்தி பேசினாரே, எத்தனை பெரிய ஞானிகள் இந்த மண்ணில் பேசி இருக்கிறார்கள். பேசும்போது தானே கீழே இருக்கவனுக்கு ஞான வெளிச்சம் வருகிறது. எழுத்து எல்லா இடங்களிலும் இருக்கிறது. அதன் மறைபொருளை சொல்லுவதற்கு ஒரு பேச்சாளர் தேவைப்படுகிறது. 1907 பாரதியாரை பத்தி சொன்னீங்களே, இதே சென்னை திருவல்லிக்கேணி கடற்கரையில 1907 விபின் சந்திரபாலர் வந்து பேசுகிறார். மகாகவி பாரதி விஜயவாடா வரை போய் விபின் சந்திரபாலரை அழைத்து கொண்டு வருகிறார். எதற்காக? கடற்கரையில் உட்கார்ந்து கவிதை எழுதுங்கள் என்பதற்காகவா? இல்ல. விபின் சந்திரபாலர் அன்றைக்கு வங்க மொழியில் பேசியிருப்பார் அல்லது ஆங்கிலத்தில் பேசியிருப்பார். தமிழில் அவர் பேசியிருக்க மாட்டார், ஆங்கிலத்தில் பேசியிருப்பார். அவர் பேசிய பிறகு அந்த கூட்டத்தில் எழுந்த அந்த சுதந்திர வேட்கையை பற்றி பாரதி எழுதுகிறார். சென்னை வாசிகளின் நிதானம் எல்லாம் விபின் சந்திரபாலரின் சன்னிதானத்தில் பறந்து போனது. இவர்கள் நிதான கட்சியாளர்கள். இவர்களின் நிதானம் எல்லாம் விபின் சந்திரபாலரின் சன்னிதானத்தில் பறந்து போனது என்றால் எத்தனை பெரிய பேச்சாக அது இருந்திருக்கும். எது மக்களின் கூட்டத்தின் உணர்வை மாற்றுகிறது, எது இந்த சமூகத்தை மாற்றத்தை கொண்டு வருகிறது, அதுதான் உண்மை. நிறைய உலக பேச்சு இருக்கு. நான் நேரம் நெருக்கடினால ஒரு விஷயம் சொல்றேன். ராமாயணம் நம்ம பாரதி மேடம் எல்லாருக்கும் நல்லா படிச்சிருப்பீங்க. இலங்கைக்கு சண்டைக்கு போகிறது வானரப்படை. ராவணன் இறுதி யுத்தத்துல மூலபல சேனையை கொண்டு வந்து நிறுத்துறான். அதாவது பல இடங்கள்ல இருந்து தேர்ந்த சண்டைக்காரர்களை கொண்டு வந்து கடைசி ஆயுதமா வச்சிருக்கிறார் ராவணன். இத பார்த்த உடனேயே வானர படைகள் அலறி ஓடுது. எது வரைக்கும் ஓடுது? இலங்கையிலிருந்து கிளம்பி இந்தியாவுக்குள்ளே வந்துருச்சு, பார்டரை கிராஸ் பண்ணிருச்சு. போனதுல கூட்டத்துல போன ஆளுல ஒரு ஆளு ஜாம்பவான்.
அவரு சேர்ந்து போயிட்டாரு. இப்போ ராமன் கூட இருக்கிறது ராமன், லக்ஷ்மணன், அனுமன், அப்புறம் அங்கதன், சுக்ரீவன், 5 பேர் தான் அங்க நிக்கிறாங்க. இப்ப ராமனுக்கு என்னடா இது, நம்ம பின்னாடி இருந்த படையே வானரப்படை, அதுவும் எல்லை தாண்டி அவன் கட்டின பால வழியே ஓடி இருக்கான். ஒன்னே ஒண்ணு அதை தகர்க்காம ஓடி இருக்கான். மரம் இருந்தா மரத்துக்கு இருக்கும். அப்படி ஓடுனவங்க போறப்ப சொல்லியிருக்காங்க ராம ஆண்டான ராவண ஆண்டான. நம்ம அப்ப சொல்லப்பட்டதான்னு அது சொல்றாங்க. எவன் ஆண்டா எனக்கு என்னையா, நான் உசுர காப்பாத்தணும்யா, அவங்கள பார்த்தாலே பயமா இருக்கு. அப்படி போகும்போது இந்த ஆண்டனிஸ் ஆரேஷன் சொன்னார்ல, இங்க இருந்து போறவன் ராமன் சொல்றாரு, ஸ்ரீராமன் சொல்றாரு, போய் அவங்கள கூட்டு வாங்கடா சொல்லி பயந்து வெறுண்டு ஓடிய படையை அழைத்து வருவதற்கு போனவன் அங்கதன். ஜாம்பவானை பார்த்து போன உடனே சொல்றான், எங்க எல்லாரையும் விட அறிவில் மிக்கவன் நீதான். முதல் வரி என்ன சொல்றான், நீ பெரிய அறிவாளி இல்ல, ஒருத்தர் பேசும்போது அப்படித்தான் பேசணும். போன உடனே உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்கக்கூடாது. என்ன சார் எங்களை விட பெரிய அறிவாளி நீங்க அப்படின்னு ஆரம்பிச்சு, இவ்வளவு அறிவு மிக்க நீ வந்திருக்கிற ராமன் திருமால் அவதாரம்னு எங்களுக்கு சொன்ன நீ, தர்மம் வெல்லும் பாவம் தோற்கும்னு சொன்ன நீ முட்டாள் மாதிரி ஓடி வரலாமான்னு கேட்டான். ஆரம்பத்துல அறிவாளி மாதிரின்னு சொல்லி அறிவில்லாம கிறுக்க மாதிரி பித்தன் மாதிரி ஓடி வரலாமான்னு கொஞ்ச நேரம் அங்கதன் பேசினான். ஜாம்பவான் மாறுனா அத்தனை வானரப்படையும் திரும்பி வந்தது. வானரப்படையே ஒரு பேச்சை கேட்டு திரும்பி வந்ததென்றால் இந்த படம் வராதா? இது இந்த படைக்கு மட்டும் இல்ல, எல்லா படைகளுக்குமே பேச்சு என்பது உண்மையிலேயே சமூகத்தை மாற்றக்கூடியது. அதனால்தான் பேசியே ஆட்சிக்கு வந்தவர்கள் இந்த மண்ணிலே சாதனை படைத்திருக்கிறார். எழுத்து என்பது இதைவிட நிரந்தரமானதுன்னு சொல்லலாம், காலம் கடந்து நிற்கும், அதெல்லாம் எங்களுக்கு மாற்று கருத்தில்லை. சமூக மாற்றத்தை ஒரு மார்ட்டின் லூத்தர் ஜூனியருடைய பேச்சு, ஒரு வின்ஸ்டன் சர்ச்சிலுடைய பேச்சு, அப்ரஹாம் லிங்கனுடைய கெட்டிஸ்பர்க் பேச்சு, இது போன்ற பேச்சுகள் லட்சக்கணக்கானவர்களை மாற்றி இந்த உலக வரலாற்றையே திசை மாற்றியது என்றால் எழுத்துக்களுக்கு குறைவுன்னு நான் சொல்ல வரல. ஆனா பேச்சு போகிற தூரம் இருக்கிறது இல்லையா, எழுத்து நிரந்தரமானதெல்லாம் சொல்லி இப்ப யூடியூப் எல்லாம் வந்துருச்சு. இப்ப பாரதி மேடம் பேசுனாங்கன்னா அத்தனை சேனல்லையும் வருது. பேச்சுக்கு ஒரு காலத்தில் இந்த கூட்டம் மட்டும்தானே இருந்தது, இப்போ இது உலகம் முழுக்க போய்கிட்டு இருக்கு. அப்படின்னா பேச்சுக்கும் நீண்ட தொலைவு செல்கிற ஆற்றல் இருக்கிறது என்பதனால் சமுதாய மாற்றத்தை சாதிக்கிற ஆற்றல் பேச்சுக்கே என்பதை மிகச்சிறந்த எழுத்தாளரும் மிகச்சிறந்த பேச்சாளருமான திருமதி பாரதி பாஸ்கர் அவர்கள் அடுத்த மேடையிலாவது ஒத்துக்கொள்வார் என்று கேட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கொஞ்ச நேரம் ஒரு அசப்பு அசைச்சிட்டாரே, நம்ம இல்லை பாரதியார். ஏன்னா இந்த கூட்டத்தில் இல்லாட்டியும், ஏன்னா ஒரு தன்மானது கொஞ்சம் தடுக்கும்ல, அடுத்த கூட்டத்தில் ஒத்துக்கிடுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு முடிச்சு அவர் போயிட்டார். ஆனால் பாரதி அதற்கெல்லாம் அசைகிற ஆள் இல்லை. இப்போ கொஞ்ச நேரத்தில் தீப்பொறி பறக்க போகுது பாருங்க. வாங்க, தண்ணியை குடிங்க, தண்ணியை குடிங்க. ராஜா சார் பேசி முடிச்ச உடனே ஐயோ எப்படி பேசியிருக்காரு இல்ல அப்படின்னு தோன்ற மாதிரி ஆரம்பத்தில் இருக்கும். நல்ல ஒரு மாயை கீழே இல்ல, அவர் ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுவதாக நினைத்து கொண்டு ஒரு கருத்தை வைத்திருக்கிறார். இந்த பட்டிமன்றத்தில் மருத்துவரும் கவிதாவும் நானும் பேசக்கூடாதாம்மா, நாங்க என்ன பேசணுமோ அதை எழுதி இங்க வச்சுட்டு நாங்க போயிடணுமா. என்ன ஒரு நல்லெண்ணம் பாருங்க. இப்ப பட்டிமன்றம் என்பது பேசுவதற்காக அமைக்கப்பட்ட மேடை என்பதனால் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்போ ராஜா சார் சினிமாவில் நடிகைகளுக்கெல்லாம் அப்பாவா சில படங்கள்ல நடிச்சிருக்காரு, சிவாஜி படத்திலேயே நடிச்சிருக்காரு. இப்ப ரஜினி சார் பேசின உடனே இவருக்கு ஒரு டயலாக் கொடுக்கறாங்கன்னு வைங்க,
இவர் உடனே அங்க போய் எனக்கு முன்னால் பேசிய திரு ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லுவதை நான் மாதிரி அங்க போய் பட்டிமன்றம் பேசுவீங்களா? சினிமாவுக்கு நடிக்க போனா சினிமாவில் கொடுக்கறத பேசணும். பட்டிமண்டபம் என்கின்ற கலை வடிவத்தில் நாங்கள் பேசுவதாலே பேச்சினாலே மறுப்பு சொல்லுகிறோம். அதனாலேயே நாங்கள் எழுதுவதை சிறப்பாக நினைக்கவில்லை என்ற முடிவுக்கு நீங்க வந்துட முடியுமா? கவிதா பேசும்போது சொன்னாங்க, சுந்தரம் பிள்ளை அவர்களினுடைய, மனோன்மணியம் சுந்தரனார் அவர்களினுடைய அந்த காவியத்திலே ஒரு படிமத்தை அவர் காட்டுகிறார். ஒருவேளை பிரளயம் வந்தால் சிவபெருமான் திருவாசகத்தினுடைய ஒரு பிரதியை வைத்துக் கொண்டு உட்கார்ந்திருப்பார்னு மனோன்மணியம் சுந்தரனார் கற்பனை செய்திருக்கிறார். ஒரு பிரதி அல்லது ஒரு படி அதை வைத்துக் கொண்டிருக்கிறார்னு சொல்றதுக்கு பதிலா ஒரு ஜெராக்ஸ வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு குத்தமாயா? சிவபெருமானுக்கு எங்கிருந்து ஜெராக்ஸ் கிடைத்தது அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. பேச்சாளன் தவறு செய்தாலும் கேட்கிறவர்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அதைத்தான் நாங்க சொல்றோம். பேச்சாளர்கள் தவறாக பேசிவிட்டால் கூட கூட்டம் அதை பொருட்படுத்தாது. எழுத்தாளன் தவறாக எழுதிவிடவே முடியாது நண்பர்களே. ஏனென்றால் எழுத்து என்பது ஒரு சாசனம், காலத்துக்கு நிற்கும். கடைசியில் பேச்சை முடிக்கிற போது அன்பு நண்பர் ராஜா சொல்லுகிறார், பாரதி மேடம் பேசுவது யூடியூப்ல எல்லாம் போகுது, உலகமெல்லாம் பார்க்கிறார்கள், எவ்வளவு தூரம் பேச்சு போகிறது என்பதை பாருங்கள் என்று. பேச்சு பல தூரங்களுக்கு போகும், இடத்தை கடந்து பேச்சு போகும். ஆனால் எழுத்து காலங்களை கடந்து போகும். தூரங்களை கடப்பது பெரிதா, காலங்களை கடப்பது பெரிதா என்று யோசித்து பாருங்கள் நண்பர்களே. தூரத்தையும் கடக்கும். அப்புறம் அவரே சொல்றார், பேச்சு என்றால் அது என்டர்டெயின்மெண்ட் வேணும். சொன்னாரா இல்லையா? நீங்க கேட்டீங்க தானே, சொன்னார் தானே? பேச்சு என்றால் ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும். சரி, என்டர்டெயின்மெண்ட் வர்ற போதே என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம்? பேச்சு என்பது ஒரு நிகழ்த்து கலை. அதுல கொஞ்சம் அந்த ஒரு பாடி லாங்குவேஜ் வேணும், அந்த குரல்ல ஏற்ற இறக்கம் வேணும், அதெல்லாம் வேணும். இதெல்லாம் வேண்டாம் நாங்க சொல்லல. ஆனா இதெல்லாம் சமூக மாற்றத்தை கொண்டு வருமா தோழர்களே? சமூக மாற்றத்தை இது கொண்டு வருமா? எது சமூக மாற்றத்தை கொண்டு வரும்? அவர் சொல்றாரு, மருத்துவர் சிவராமன் சுவிட்சர்லாந்துக்கு போனது ஒரு குத்தமாயா? இனிமே போகாதீங்க டாக்டர், போனாலும் அவர்கிட்ட சொல்லாதீங்க. ஒரு குல்லாவை போட்டு, அவர் குல்லாவை போட்டு போறாரு, சாக்ஸ போட்டு போறாரு. உங்களுக்கு என்ன சார் அதை பத்தி? அங்கே போய் ஒருவர் அவரை கண்டு கொண்டார். ஏனென்றால் மருத்துவர் சிவராமன் கல்யாண மாலை தொலைக்காட்சியில் வருவதனால அவர் அடையாளம் தெரிந்தது. ஒரு 100 வருஷம் கழிச்சு மருத்துவர் சிவராமனுடைய 6ஆம் திணை புத்தகம் வாழும். அப்ப அவர் டிவிலாம் வந்துட்டு இருக்க மாட்டார். ஆனால் அந்த புத்தகம் வாழும். ஏன் வாழும் தெரியுமா? அரிசிச்சோரை தவிர வேறு எதுவுமே கிடையாது என்று நம்பிக்கொண்டிருந்த நம்மிடம் இந்த மண்ணிலேதான் அரிசிச்சோரே இல்லாமல் வெறும் சாதாரண திரையை தின்று நாம் உயிர் வாழ்ந்து இதைவிட ஆரோக்கியமாக இருந்திருக்கிறோம் என்ற கருத்து புரட்சியை ஒரு புத்தகத்தின் மூலம் அவர் கொடுத்தார் என்பதனாலே எந்த தொலைக்காட்சியில் அவர் வராவிட்டாலும் 100 வருடங்கள் கழித்தும் அவருடைய புத்தகம் வாழும். எங்கள் நடுவர் பார்க்காத மேடைகளா? அவரே சொன்னார் இல்ல, அவரும் ராஜாராம் ஐயாவும் 60 ஆண்டுகள் எங்கெங்கெல்லாம் பயணம் செய்திருக்கிறார்கள், எவ்வளவு மேடைக்கு போயிருக்கிறார்கள். இனிமேல் மேடைகள் இருக்கிறதா? அமெரிக்காவிலிருந்து ஆஸ்திரேலியா வரை அவர் பார்க்காத மேடை இருக்கிறதா? அதற்கு பிறகு எதற்காக புறநானூரை பற்றியும் அகநானூரை பற்றியும் புத்தகம் எழுதியிருக்கிறார்? காலங்களை கடந்து வாழும் நண்பர்களே, அது காலங்களை கடந்து வாழும். நாங்க சொன்னாக்க ஜெயமோகன் கூட இப்ப சொல்லிவிட்டார், வேறு வழி இல்லாமல் நான் பேசுகிறேன் என்று. வேறு வழி இல்லாமல் ஜெயமோகன் சில மேடைகளில் பேசுவதாலே அவர் பேச்சாளர் ஆகிவிட மாட்டார். நாளைக்கு தமிழிலே எழுதப்படுகிற ஒரு எழுத்துக்கு நோபல் பரிசு கிடைத்தது என்றால் அது ஜெயமோகனுக்கு தான் கிடைக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அவர் பேசின மேடை பேச்சுக்காக அல்ல, காலங்களை கடந்து வாழப்போகிற அவருடைய எழுத்துக்காக அது கிடைக்கும். எல்லா ஆட்களையும் உங்க கட்சியில சேர்த்துப்பீங்களா நீங்க? தொடர்ந்து காதலி முகத்தை 5 நிமிடம் பார்க்க முடியுமா? அது அவங்க உங்களுடைய வயசை பொறுத்தது. உங்களுக்கு வயசாச்சுன்னா நாங்க என்ன செய்ய முடியாது. சரி, இதெல்லாம் ஆர்குமெண்டே கிடையாது. விபின் சந்திர பாலரனுடைய பேச்சை பாரதி கடற்கரையிலே மொழி பெயர்த்தார். கூடியிருந்த கூட்டம் கை தட்டியது, பாராட்டியது. இப்ப இவ்வளவு பேர் இருக்கீங்க, நான் உங்க எல்லாத்தையும் கேட்டேன், விபின் சந்திர பாலர் அன்றைக்கு என்ன பேசினார்? முக்கியமான பேச்சுன்னு தானே அவர் சொன்னாரு. விபின் சந்திர பாலர் என்ன சார் பேசினாரு? ஆனால் விபின் சந்திர பாலர் பேசிய பிறகு பாரதி எழுந்து நின்று தான் எழுதிய கவிதை ஒன்றை சொன்னார். அந்த கவிதை நாம் அத்தனை பேருக்கும் தெரியும்.
ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாரதி எழுதிய கவிதை அன்றைக்கு அந்த மேடையிலே சொல்லப்பட்டதே. அதுதான் நமக்கு தெரியும். ஏனென்றால் எழுத்து வாழும் நண்பர்களே, எழுத்து வாழும். இதைத்தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். கம்பராமாயணத்தை சொல்லி என்ன வேற இவங்களுக்கு நல்லா தெரியும். எனக்கு நல்லா தெரியுதா இல்லையான்றது உங்க எல்லாருக்கும் தெரியும். அங்கதன் என்ன சொன்னான், ஜாம்பவான் என்ன சொன்னான், அனுமன் என்ன சொன்னான், இதெல்லாம் கம்பன் எழுதாட்ட நமக்கு எப்படி சார் தெரிஞ்சிருக்கும்? இது கம்பனுடைய எழுத்திலிருந்து வந்தது தானே. ஐயா, அவருக்கு முன்னாலே பேசிய சண்முகம் ரொம்ப பெரிய விஷயங்களை சொன்னாரு. அவ்வளவு பெரிய புரிஞ்சுக்கிற அளவு முடியலையே, கஷ்டமா இருக்கு. அவர் ரொம்ப பெரிய ஆளுமா. எனக்கு சண்முகத்தை பார்க்க ரொம்ப வியப்பா இருக்கு. பாருங்களேன், கழுதை இப்ப கவிதா ஒண்ணு சொல்லிச்சு, அதுக்குள்ள எனக்கு மறந்துருச்சு. இப்பதான் ஒண்ணு சொல்லிச்சு, அதுக்குள்ள மறந்துருச்சு. 40 வருஷம் முன்னாடி ராஜாராம் சார் கிளாஸ்ல சொன்னது இன்னும் ஞாபகம் வச்சிருக்காரு இவரு. ஆனா சண்முகம், உங்களை போன்ற நல்ல மாணவர்கள் எப்போதும் அமைவதில்லை தானே ஆசிரியர்களுக்கு. அதனால் தான் ஆசிரியர்கள் புத்தகங்களை வைத்துக் கொண்டு அதில் எழுதுகிறார்கள். உங்களை மாதிரியான மாணவர்களா எல்லாரும் இருக்க முடியாது. பேச்சு எவ்வளவு சார், 2 வருஷம் முன்னாடி இதே புத்தக கண்காட்சியில நான் பேசினேன் சார். உங்களில் சில பேர் அந்த கூட்டத்துக்கு வந்திருக்கலாம். இந்த தொலைக்காட்சி அன்பர்கள் நிறைய பேர் அந்த ரொம்ப நல்லா பேசுனீங்க மேடம், சூப்பர் மேடம். அப்படியா, நான் என்ன பேசினேன்? என்னவோ ஒன்று பேசுனீங்க மேடம். எல்லாம் கை தட்டுச்சு. இதே போல என்னையா பேசுன தெரியாது சார். நம்முடைய சிந்தனைகளுக்கு பதிவு வேண்டும் என்று சொன்னால் எழுத்து ஒன்றினால் தான் அது சாத்தியம். இதைத்தானே நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். என்னுடைய மதிப்புக்குரிய ஆசிரியர் ராஜாராம் ஐயா பேசுகிற போது அந்த காட்சியை, புரூட்டஸ் அந்த காட்சியை ரொம்ப அழகா சொன்னார். நான் சிக்கலான ஒரு விஷயத்த சொல்ல போறேன், தவறு இருந்தா நீங்க மன்னிச்சுக்குங்க. அந்த காட்சியை ரொம்ப அழகா சொன்னார். அதை எழுதியதே ஷேக்ஸ்பியர் தான், அதை விட்டுறலாம். ஆனா அந்த காட்சி என்ன? ஒரு கூட்டத்தினுடைய மனசை 5 நிமிடங்களில் ஒரு பேச்சாளன் மாற்றினான். இதுதான் அவர் சொன்ன செய்தி. புரூட்டஸ் இஸ் an honorable man என்று ஆரம்பித்து ஆண்டனி பேசிய அந்த பேச்சு கூடியிருந்த கூட்டத்தினுடைய மனசை 5 நிமிடம் கூட இல்லை. ஷேக்ஸ்பியர் எழுதி நீங்க படிச்சா 2 நிமிஷம் தான் வரும். 2 நிமிஷத்துல ஒரு கூட்டத்தினுடைய மனசை மாற்றியதோடு இல்லாமல், ஆனால் அவருடைய வீட்டில் நீங்கள் நெருப்பு வைத்து விடாதீர்கள், இவரை கல்லால் அடிக்காதீர்கள். கூட்டம் ஓடுது, நெருப்பு வைக்க, கல்லால் அடிக்க. அப்போ என்ன சொல்ல வருகிறீர்கள் ராஜாராம் ஐயா அவர்களே? ஒரு நல்ல பேச்சாளன் ரொம்ப நல்லவனாக இருந்தால் மகிழ்ச்சி. ஆனால் ஒருவேளை அவனுடைய மனசுக்குள்ளே எண்ணம் நல்ல எண்ணமாக இல்லை என்றால் இந்த கூட்டத்தை உணர்ச்சி வசப்படுத்த செய்து எப்படியும் எந்த தவறுகளையும் செய்து வைத்து விட ஒரு பேச்சாளனால் முடியும். உலக வரலாற்றில் உங்களுக்கு உதாரணம் வேண்டுமா? ஹிட்லர் தான் இந்த உலகத்திலே இதுவரை வாழ்ந்த பேச்சாளர்களிலே மிகச்சிறந்த பேச்சாளர். அவருடைய ஒரு பேச்சை கேட்டு ஜெர்மானியர்கள் அப்படியே எழுந்து 10 லட்சம் யூதர்களை கொன்று குவித்தார்கள் என்று சொன்னால் பேச்சு மனிதர்களை உணர்ச்சி வசப்பட வைக்கிறது. சமூக மாற்றங்கள் உணர்ச்சியால் வர வேண்டுமா, அறிவினால் வர வேண்டுமா என்பதை இந்த கற்றறிந்த அவை முடிவு செய்யட்டும். ஐயா என் மீது கொண்ட அந்த மகத்தான அன்பினாலே சொன்னார், பாரதி பாஸ்கர் உங்களுக்கு பேச்சாளராக தெரியுமா எழுத்தாளராக தெரியுமா என்றால், ஐயா பேச்சாளராகத்தான் தெரியும், நான் பேச்சாளர் தான். ஆனால் எங்களுடைய பேச்சுகள், என்னுடைய பேச்சு, ஐயாவினுடைய பேச்சு, ராஜாவினுடைய பேச்சை நீங்க திரும்ப திரும்ப கேட்க வருகிறீர்கள். ஏன் சார் வரீங்க? எதனால வரீங்க? ஒரே விஷயத்தை தான் அவர் எப்பவுமே பேசுவார்னா நீங்க வருவீங்களா? நாங்கள் புதிதாக பேசுகிறோம் என்றால் புதிதாக நாங்கள் படித்துக் கொண்டே இருக்கிறோம் என்பது ஒன்றுதானே பொருள். அவர் சண்முகம் பேசுகிற போது சொன்னார், வாரியாரினுடைய புத்தகங்கள் அன்றைக்கு பெரிய அளவிலே ஒன்றும் விற்கல, அவருடைய பேச்சு ஆனால் நின்றது என்று சொன்னார். பேச்சு என்பது கடலிலே பொழிகிற மழை மாதிரி, ஆனால் எழுத்து என்பது விளைகிற வயலிலே பொழிகிற மழை மாதிரி. ஏனென்றால் ஒவ்வொரு பேச்சும் ஒரு விதைக்களம், அதிலிருந்து எண்ணங்கள் வரும். அந்த எழுத்தாளன் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்து போயிருப்பாங்க. இத்தனை புத்தக கடைகள் இருக்கிறதே நண்பர்களே, ஏன் எல்லாவற்றிலும் பொன்னியின் செல்வன் இருக்கிறது? பொன்னியின் செல்வன் ஏன் ஒவ்வொரு கடையிலும் இருக்கிறது? கல்கி உயிரோடு இருக்கிறாரா? ராஜராஜ சோழன் உயிரோடு இருக்கிறாரா? நாளைக்கு மணிரத்னம் படம் எடுக்க போறாரு, அங்க பாத்துக்கலாம் நீங்க வாங்காம இருக்கீங்களா புத்தகத்தை? ஒவ்வொரு முறையும் ஏன் வாங்குகிறோம்? ஏனென்றால் எழுத்தாளன் காலங்களை கடந்து நம்மை அழைத்துக் கொண்டு போகிற சக்தி ஒரு எழுத்தாளனுக்கு இருக்கிறது. ராஜராஜ சோழனுடைய காலம் என்ன? 1000 வருஷத்துக்கு முன்னாடி.
ராஜராஜ சோழனுடைய அண்ணனான ஆதித்த கரிகாலன் 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவன். இன்றைக்கு பொன்னியின் செல்வனை படித்து விட்டு ஆதித்ய கரிகாலனுடைய மரணத்துக்காக நாம் அழுகிறோமே. யாரு பங்காளியா, உறவா, நண்பனா? சார், 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவனுடைய மரணத்துக்கு இன்றைக்கு அழ வைக்க முடியும் என்றால் அதுதான் எழுத்தினுடைய சக்தி.